நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டடா. ஆட்டோக்காரன் வேற முறைச்சிட்டே இருந்தான்டா. சரி, நீ வேற கோட் சூட்ல போட்டு வர சொல்லிட்டியா? நான் ஏதோ கார்ப்பரேட் கம்பெனில ப்ரோகிராம் வாங்கி கொடுத்துட்டு போலன்னு நினைச்சு நான் வேற ப்ரிப்பேர்டா டிப் டாப்பா வந்துட்டேன் மச்சான். சரி, என்ன ப்ரோகிராம், எங்க ப்ரோகிராம், எப்ப ப்ரோகிராம் சொல்லு. டேய் மச்சான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? நானா? என்ன மச்சான்? டேய், குழையாம நேரா நின்னு சொல்றா. அந்த கம்பெனி யாரோடதுன்னு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு மல்ஹோத்ராவுடையது, நாளைக்கு ஸ்ரீஜா பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும். யாரு? நம்ம ஸ்ரீஜா பேருக்கா? என்ன மச்சான் சொல்ற? டேய், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. இத பாரு, நான் சொல்ற மாதிரி உள்ள இருக்கிற மல்ஹோத்ரா கிட்ட நீ பேசணும். நானா? எதுக்கு? அது எங்க கம்பெனி ஸ்ரீஜா பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன எதுக்குடா வர சொன்னீங்க? டேய், என்னடா அவன் இத்தனை கேள்வி கேட்கறான்? ராகவ், இரு இரு இரு, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். டேய் மச்சான், நான் சொல்றத மட்டும் கேளு. மத்ததெல்லாம் நீ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். உள்ள போனா மல்ஹோத்ரான்னு ஒருத்தர் இருப்பாரு. என்னது, மல்கோவாவா? ஆமா, அந்த மல்கோவா ஆம்பளையா பொம்பளையா? மாம்பழம் பிசினஸ் ஏதாவது பண்றாங்களா? டேய், மல்கோவா இல்லடா, மல்ஹோத்ரா. புரிஞ்சுக்கோ, அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப நல்ல மனுஷன். ஓகேவா? போட்டோம். டேய், சொல்றத கேளுடா. சரி சொல்லு. அவர்கிட்ட போய் நீங்க இந்த ஃபேக்டரிய விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு உங்க ஃபேக்டரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஏற்கனவே இந்த கம்பெனிய வேற ஒருத்தங்களுக்கு விக்கிறதா டீல் பேசிட்டோம்னு அவர் சொல்லுவாரு. என்னடா சொல்ற? டேய், கொஞ்சம் பொறுமையாரு. அம்மா, எங்க விட்ட? டீல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னேன். கம்பெனி டீல் பேசிட்டேன்னு சொல்லுவாரா? அதுக்கு நீ என்ன சொல்லணும்? பரவாயில்ல, எனக்கு இந்த கம்பெனிய ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எவ்வளவு டீல் பேசி இருந்தாலும் சரி, அதுல இருந்து கூடுதலா 2 கோடி கொடுத்து நான் இந்த கம்பெனியை வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். சரியா? 2 கோடியா? எப்படி? இந்த 2 பக்கத்துல 8 0 வருமே, அதுவா? அதேதான். இத வர ஏதோ ஒரு அமௌண்ட்ட சொல்லு. அத கேட்டு அவரு ஓகேன்னு சொன்னதும் கை குலுக்கிட்டு நைட்டு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இரு. சிம்பிள் டா. ஏண்டா, உள்ள நான் இப்படி எல்லாம் பேசினா என்ன நடக்கும்? ப்ரோ, இந்த கம்பெனி எங்க கையை விட்டு போகும். மல்ஹோத்ரா நீங்க சொல்றத நம்பி எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி டீலை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. அடா பாவீங்களா? அப்ப அட்ட டைம்ல உன் அம்மா கிட்டயும் அந்த மல்கோவா கிட்டயும் என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? மச்சான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாளை விட. போகாதடா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியாடா? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? இதவரு, இப்ப மட்டும் நீ ஹெல்ப் பண்ணல, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான்டா. போடா. சரி சரி சரி, பழகுன பாவத்துக்காக பண்ணி தொலைக்கிறேன். ப்ரோ, இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா. இவரு ஸ்ரீஜாவோட அப்பானா? அப்போ கல்யாணத்துக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணது யாரு? அது வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஸ்ரீஜாவோட அப்பாவால கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு லாஸ்ட் மினிட்ல சொன்னதால ஸ்ரீஜா செட் பண்ண ஆள் தான் அன்னைக்கு ஸ்ரீஜாவோட அப்பாவா வந்து நடிச்சாரு. என்ன சொல்றீங்க விஷால்? என்னடா சொல்ற? இந்த விஷயம்லாம் அன்னைக்கே சொல்லிருக்கலாம். ராகவ், இங்க பாரு, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. அவங்க அப்பாவால வர முடியாது, எப்படியாவது கல்யாணம் நடக்கணும், அதுக்குதான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்கேன்னு என்கிட்ட அவ்வளவு கெஞ்சி கேட்டா. நானும் அவன் மேல இருந்த லவ்ல இந்த மாதிரி முட்டாள்தனமா ஓகேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு போய் யாராவது ஒத்துக்குவாங்களாடா? ஏய், அதான் சொல்றேனே, நானே அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன்டா. என்ன பண்ண? இப்ப அது பிரச்சனை இல்ல, ஆக வேண்டியதை பாப்போம். இசை, திடீர்னு இந்த படத்தை கொண்டு வந்து நீட்டுறீங்க, என்ன பிளான்? இது சிலைய கொண்டு வந்து வச்சு அத்தைய மாட்டி விட்டான்ல, அந்த அடியாள் கொடுத்த டீடைல்ஸ வச்சு நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இத வரைஞ்சது. விஜயராகவன் மாஸ்க் போட்டுதான் அவரை மீட் பண்ணிருக்காரு. நம்ம ஆர்டிஸ்ட் அந்த அடியாள் சொன்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு மாஸ்க் ரிமூவ் பண்ணி வரைஞ்சு இத கொடுத்திருக்காரு. இந்த போட்டோவே சமீபத்துல தான் எங்க கைக்கு வந்துச்சு. மத்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இத நான் அப்படியே மறந்து போயிட்டேன். சரி, ஓகே. சரி, இப்ப எதுக்கு இந்த படத்தை காட்டின? இத வச்சு ஏதாவது பிளான் இருக்கா? எஸ், என்னோட அடுத்த பிளானே இவரை இங்க வர வைக்கிறது தான். ஏய், விஜயராகவனியா? அவரு வர்றதா இருந்தா கல்யாணத்தன்னைக்கே வந்திருப்பாருல. ஸ்ரீஜா தான் அவரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கவே இல்லையே. அவரோட அப்பாவை பத்தி எப்ப கேட்டாலும் அவரு பிஸியா இருக்காரு, அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டே இருப்பா. அண்ணா, ஆமா,
எனக்கும் ஸ்ரீஜா தன்னோட உண்மையான அப்பாவை எதுக்கு எல்லாரும் முன்னாடி மறைக்கணும்? எதுக்கு இப்படி அவரு வராம வேற ஒருத்தரை இவ அப்பான்னு சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன். என்ன சொல்ற இசை? ஆமா விஷால். அப்போ ஸ்ரீஜா என் கூட பழகினது எல்லாமே பிளானா? ஆமா விஷால். டேய், அவன் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு தாண்டா இங்க வந்திருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவும் உடந்தையா இருந்திருக்காரு. இதெல்லாம் நல்லா தெரியுது. அவ எனக்கு எவ்வளவு தூரம் முட்டாளாக்கி இருக்கா. அவளை சத்தியமான சும்மா விட மாட்டான்டா. இப்பவே அவ கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறேன். நில்லு விஷால். என்ன விட இசை. வேண்டாம் விஷால், ப்ளீஸ். அவளை எனக்கு எவ்வளவு நாளா தெரியும் தெரியுமா? காதலிக்கிறதா சொல்லி சொல்லி gift மேல gift கொடுத்து எனக்கு எவ்வளவு கேவலமா ஏமாத்தி இருக்கா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விஷால் விஷால் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. விஷால் கொஞ்சம் பொறுமையா இருடா. ராகவ், என்னால உன் லைஃபும் வர்ஷியோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிருக்குடா. அதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்ரீஜா தான். அவளை இப்பவே ஒரு வழி பண்றேன். அவளை உதைச்சு துரத்துனா தான் என் ஆத்திரம் அடங்கும். டேய் இருடா. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இரு விஷால். புரிஞ்சுக்கோ, நீ இப்ப கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடாது விஷால். இப்ப என்ன பண்ணுன்னு சொல்ற? முதல்ல அவளை தப்பு பண்ண வைக்கணும். அப்போதான் அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும்.